இன்னைக்கு நடந்த ஒரு சின்ன சம்பவம் என்னை கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இன்னைக்கு என் ஓபியில் ஒரு 60 இயர்ஸ் ப்ளஸ் பேஷண்ட் வந்திருந்தாங்க. ஒரு 6 நாளாகவே சிவியர் தலைவலி, ரைட் சைடில் சுத்தியால அடிக்கிற அளவுக்கு தாங்க முடியாத தலைவலி இருந்திருக்கு. அண்ட் இந்த தொந்தரவுக்காக வெளியில நிறைய டாக்டர்ஸையும் பார்த்துருக்காங்க, சின்ன சின்ன ஓபிஸையும் பார்த்துருக்காங்க. அங்க வலி மாத்திரைகளை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு 3 டேஸா நடக்கும் போது ஒரு பேலன்ஸே இல்லாமலும் நடந்துட்டு இருந்திருக்காரு. 2 நாளா சரியா தூக்கம் இல்லை, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதுனால ஒரு தூக்க மாத்திரையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் மயக்கமா வந்திருக்காங்க. இந்த மயக்கத்தினாலதான் இந்த தள்ளாட்டம்லாம் இருந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு பேஷண்ட்டும் பேஷண்ட் அட்டெண்டரும் இன்னைக்கு ஓபியில ஒரு நரம்பியல் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது பேஷண்ட்க்கு பலவீனத்துடைய எல்லா அறிகுறிகளும் இருந்தது. கையுடைய பலவீனம், காலுடைய பலவீனம் எல்லாமே இருந்தது. அண்ட் ரொம்ப ஸ்லோவா இருந்தாரு. உட்காரும் போதே ஒரு லைட்டா தள்ளாடுற மாதிரி தான் அவர் இருந்தாரு. அதனால உடனடியாக நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த பேஷண்ட்க்கு சஜஸ்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் ஹெட்ஏக் வந்திருக்கு, அதுவும் 50 இயர்ஸ்க்கு மேலே, அதுவும் ரொம்ப சிவியராக சுத்தியால் அடிக்கிறதால வேர்ஸ்ட் ஹெட்ஏக் ஆஃப் மை லைஃப்னு ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா டெஃபினட்டாக உடனடியாக நம்ம இமேஜிங் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த பேஷண்ட்க்கு நாங்கள் எம்ஆர்ஐ பிரெயின் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். எம்ஆர்ஐ பிரெயின் பண்ணதில் நாங்கள் பார்த்தப்போ பேஷண்ட்க்கு பிரெயினில் ரத்த கசிவு இருந்தது. இந்த கசிவு பிரெயினுக்கு வெளியும் ஸ்கல் போனுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கசிவு. இதை சப்டியூரல் ஹெமரேஜ் அப்படிங்கிற மெடிக்கல் டேர்ம்ஸை நம்ம சொல்லுவோம். ஸோ ஒன் சைடட் ரத்த கசிவு இருக்கிறதுனால பிரெயின்ல ப்ரெஷர் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பிரெயின் ஒரு ஸ்கல் போன்குள்ள இருக்கு. அந்த ரத்த கசிவு வரும்போது இடம் இல்லாதனால அது ஆப்போசிட் பிரெயினுக்கு ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பிச்சு இந்த ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயினை நல்லா புஷ் பண்ண ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இதை நம்ம மிட்லைன் ஷிஃப்ட்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல. இட் வாஸ் அ மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் எமர்ஜென்சி ஆஸ் சச். இவங்களை நாங்கள் அட்மிஷன் பண்ணி உடனடியாக இன்னைக்கு சர்ஜரிக்கு நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு இருக்கு, அறிகுறிகள் இருக்குன்னா இது ஒன்றும் இருக்காது, இது மாத்திரனால இருக்குமோ, இது மயக்கத்தினால இருக்குமோ, இப்போதான் ரீசெண்டா நம்ம ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டு வந்தோம் அதனால இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்காம உடனடியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு பிரெயின் ஸ்கேன் பண்ணது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். எதுவுமே இல்லைன்னா ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஹாப்பி. பட் சம்டைம்ஸ் நம்ம அப்ராப்ரியேட் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம சீக்கிரமாவே இதை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால இதை ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு சின்னதா வந்தா கூட இதை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சு இக்னோர் பண்ணிடாதீங்க. தயவு செய்து டிலே பண்ணாகாம ரீச் அவுட் டு யுவர் நியூராலஜிஸ்ட் ஆர் டு அ ஹாஸ்பிட்டல் பிகாஸ் டைம் இஸ் பிரெயின்.